இவர் கைலாயவாசரிதோ வந்தே சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா ஐயா சிவம் 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 அவர் எப்பேற்பட்டால் அதான் திருவண்ணாமலை பரமகராச்சு. ஆமா அவர் பாசத்து போல் பொம்பளை தீனி கும்பலாமா நீயும் கும்பலக்கூடாது. எதுக்கு கும்பலக்கூடாது? எதுக்கு கும்பலக்கூடாது? எதுக்கு கும்பலக்கூடாது? எதுக்கு கும்பலக்கூடாது? ஆதி பெருந்தது திருவண்ணாமலை வந்து பாரு மனசுத்த வயல அப்படியே சாமியார் பூரா ஜோடி 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 ஆகறாங்க. அண்ணாமலையார் கோயிலுக்கு பொம்மியாட்டி போவலையா? கிரிவலம் பொம்மியாட்டி வரலையா? வரலையா? கடவுள் பாதத்தை ஏன் பொம்மியாட்டி வணங்க கூடாது? கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லையா? இல்ல சொல்லல பரமகருள பாதத்தை ஒரு பொம்பளை சேவிக்கலாம். நான் இல்ல சொல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ சுத்தமா இருக்க. மூணா நாள் மஞ்சள் தேய்ச்சி கொடுத்துட்டு சுத்த பத்த மகளோட கம்மியாச்சு. சிவ சிவா சிவ சிவா தங்கச்சி அனைத்து செல்வம் பெருமடி ஆசீர்வாதம் அளிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் ஐயா. நதியோசுரா ஐயா தம்பி ஐயா பரமகரே கொண்டாயா கேட்டத வக்கார் வக்கார் தம்பி உட்கார் உட்கார் அங்க போயிட்டு வாங்கல பட்டு உட்கார். நந்திகேஸ்வரா பரமகரே எப்படி இருக்கு பாப்பாவை பார்த்தா? ஓ எல்லா பீஸும் கொடுத்தாங்க. ஏண்டா அது நம்ம எடுத்தாங்க நம்முடைய புள்ளதான். ஆனா இங்க ஓ ஐயா நந்திகேஸ்வரா ஐயா வெள்ளத்தால் அழியாது வெள்ளத்தால் அழியாது வெண் தனில் வேகாது வெண் தனில் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவிடாது நிறைவராது. அது கல்லருக்கோ பயமில்லை கல்லருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது காவலுக்கோ மிக எளிது. அந்த கல்வியை கற்றுணர்ந்த எந்நாட்டுக்கு பொன்னாடாவிலும் ஒரு இந்த தெருக்கூத்துக்கு ஆமா முதலிடம் கொடுக்கக்கூடிய நம்ம தேவதானப்பேட்டையை சேர்ந்த தேவதானப்பேட்டையை சேர்ந்த பங்களாப்பேட்டை ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பங்களாப்பேட்டை. ஆமா இங்க அமர்ந்திருக்கூடிய அம்மனுடைய பார்க்கவனத்திற்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கை தமிழ் போல் அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய
அம்பாளுடைய கடாட்சம் பெற்ற மதிப்புக்குரிய சீனுசாமியுடைய பாதகமலத்திற்கும் இந்த சபையில வந்திருக்கின்ற அனைவருக்கும் அடியேன் வணக்கம். என்னுடைய விளக்கம் ஐயா ஒரு விளக்கம் ஒண்ணு புரியல. நல்லா உற்று பாருப்பா. பாம்பு குட்டி போயிட்டு கொட்டிக்கிட்டு கட்டிக்கிறேன். பாம்பு குட்டியா இது பொட்டு கட்டியா இருக்குது, பட்டியா இருக்குது, காய் வச்சு கட்டிக்கிறீங்க, ஒண்ணு விளக்க முடியல. அப்பா கொட்டிய பாம்பு ஆகுது புறா. இவர் சங்கரர் சதாதர மூர்த்தி வந்தேன். எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்க பெருமான் பரம கடவுள் நான் தான். இந்த பாமக மக்களுக்கு எல்லாம் படி அளக்கிற ஆளு நீங்க தானா? உங்க மேல ஒரு சந்தேகம். யார் சொல்லு? என்ன பரம கடவுள்? ஏ பாப்பா, பரம கடவுள் சந்தேகமா? என்ன சந்தேகம்? சந்தேகமா தான் கேக்குறான். அது யூடியூப் காட்றோம் பண்ற பையா. பால் கன முறி. இங்கேடா போறான கடவுள் பண்ற, இங்கேடா போறவன் கண்ணே. ஐயா டேய், உனக்கு பரம கடவுள் சந்தேகமா அந்த பாப்பா மேல சந்தேகமா? அந்த பாப்பா மேல எங்கட்டே தான் வந்துங்கறான். அவன வாரி போய் வெயில்ல கடா போட்டு வர மாட்டேங்குது. தூக்கி போடு. தட்டு மாதிரி தரைய தூக்கி போய்டும். உனக்கு வேணா போடுங்க. அட அவ சின்ன வயசாச்சா? பாப்பா கொஞ்சம் பசபசன்னு இருக்குதா? அதெல்லாம் பாக்க. நீங்க பச்சைக்கால முருங்கராக்க பிஞ்சிச்சா. உனக்கு புடிச்சிச்சா துள ஆயிடும். என்கிட்ட வந்தனா உனக்கு 3 தொங்கிச்சான். உனக்கு 2 தொங்கிச்சான். ஐயா ஆதியில வந்தவரா இல்ல பாதியில வந்தவரா இல்ல இப்போ வந்தவரா இனிமே வர போறவரா? 3 பரமசிவன்ல எந்த பரமசிவன்? ஏன்னா ஆதியில வந்தவரு மரக்காசூரி கோபுர அளவு போட்டாரு. பாதியில வந்த பரமசிவரு சிவபெருமான் மரக்காசூரி தலை வெட்டி போட்டார். 3வது வந்த சிவபெருமான் எடைக்கடி கொடுத்தார். எடைக்கு போட்டார் கிலோ. இப்ப வர ஈஸ்வரன் எடைக்கடி கொடுப்பாரு. குறையுமோ? கிலோ அப்ப குறையுது, அளவு குறைஞ்சு வருது. அது ஆதியா இருக்கட்டும், பாதியா இருக்கட்டும், தற்பொழுதா இருக்கட்டும். ஆமா, இந்த உலகம் பிறந்த நாள் முதல் இந்த நாதிகை வரை, யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படியலுக்கும் ஒரே பரம கடவுள் தான் வரும். நம்ப முடியும். ஏண்டா ஒரே பரம கடவுள் அளவு குறைஞ்சு வருதுயா? ரைட்டு தான். இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறேன். இன்று என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு நீ என்ன நினைப்புன்னு தெரியுமா? தெரியாது. அதே போல் எண்ணம் எதுவோ அப்படியே நடக்கும். அதுக்கு தகுந்த அளவு. ஆமா, அதன்படி உனக்கு விளைவு. அதனால் தாங்க மாட்டேன். இந்த படி அளக்க பரம கடவுள் மீது சந்தேகம் வேண்டாம். சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் என்னுடைய திருக்கைலாயம் அது இருக்கின்றது. திரு அண்ணாமலை அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலையா நீங்க தான் சிவபெருமான். ஆனால் பாப்பா, எனக்கு ஒரு சேர்த்து தெரியுமா? எனக்கு 2 மனைவி 2 பொண்டாட்டி. என்னடா இது? ஆமா, 2 பொண்டாட்டியா? ஆமா. யாரு? 3வது என்ன ஒண்ணு வளர்ந்துருவோம். என்கிட்ட வந்தனா அதை விடுறா. என் தலை மீது ஒருவன். ஆமா, தேவர் அம்மா இருக்காங்க. அவதான் கங்காதேவி. சரி, கங்காதேவி. என் சரீர பாகத்தில் உமா மகேஸ்வரி 2 மனைவி 2 பிள்ளை. யானை முகம், பாதி வயிறு, விநாயகர் பெருமான், அழகான வடிவேலன். அப்பனுக்கு தப்பாத பிறந்தவன். எப்படி எனக்கு 2, அவனுக்கு 2. சரியா போச்சு. இதுனா 2 போற குடும்ப மாட்டேங்குது. நீங்க பண்ண வந்தா பரவாயில்ல. என் வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்குது. நீ பொண்டாட்டி தலைமையில வச்சாலும் நீ ஆடுற. என் வீட்டுல என் பொண்டாட்டிக்கு என் அம்மாவுக்கு சண்டை வருச்சு. நான் அம்மாவை காலில இருந்து போய்தான் இருக்க. கொள்ளையில வேலை செஞ்சு டெய்லி சாயங்காலம் வந்து வீட்டு சாப்பாடு ஆக்குற, காலைல சாப்பாடு ஆக்குற, சாணி போடுறான். அவகிட்ட சண்டைக்கு போறேன். அப்படியே பொண்டாட்டி பக்கம் பேசிட்டா போதும். கொஞ்சம் படிவா பேசிட்டா போதும். நாடா தம்பி, நீ பொண்டாட்டி தலைமையில வச்சு தூக்கி ஆடுற. வச்சுக்கிட்டு ஆடுறா தம்பி. பண்ண வேலைதான் என் வீட்டுல அம்மா பேச. நீ ஆடுற வச்சுக்கிட்டு தலைமையில. அப்படி அல்ல,
டேய் ஆ. நீ தலைமையில தூக்கி வச்சுக்கிற சிவமே அத போல எங்க வீட்டுல நடக்குது. அதே மாதிரி தான் கலகம் நடக்குது. நான் ஏன் தலைமையில தூக்கி வச்சிருக்கேன் எதற்காக? அப்பா கேட்கிற காலத்தில் காலத்தில் திருப்பார்க்கர் ஒரு ஜாதியாகும் ஜாலியாக ஜாலியாகவும் மேல்கிரிமலை மத்தாகும் மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகும் கையாகவும் தேவன் ஒரு பக்கம் தேவன் ஒரு பக்கம் அரக்கன் ஒரு பக்கம் அரக்கர்கள் ஒரு பக்கம் தேவ அமிர்தம் கடந்தார்கள் கடந்தார்கள். அப்படி கடந்ததும் அந்த வாசுகி என்ற பாம்பு இருக்கு பாரு பாம்பு. வலி தாங்க முடியாது தாங்க முடியாமல் அமிர்தம் என்பது சாப்பிட்டால் பிற இறப்பில்லாத வரத்தை தரக்கூடியது ஆமா. அந்த 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 அமிர்தத்தில் ஆ. இந்த வலி தாங்க முடியாது வலி தாங்க முடியாமல் அந்த பாம்பு ஆமா. விஷத்தை கக்கியது விஷத்தை கட்டியது. அப்ப அமிர்தத்தில் அது பட்டா என்ன ஆகும் அவளோட சாப்பிடுறவங்க பூரா பேரு குளோஸ் தான். அந்த ஆலகால விஷத்தை விஷத்தை அமிர்தத்தில் கலக்காமல் அமிர்தத்தில் கலக்காமல் 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 நான் வாரி உண்டு விட்டேன் ஆமா நீங்க வாரி விட்டுட்டீங்க. ஆமா ஐயா உமா மகேஸ்வரி ஓடி வந்து ஆ. ஐயோ இவர் சாப்பிட்டு விட்டால் ஆ. விஷத்தை சாப்பிட்டால் சாப்பிட்டு என்ன ஆகும் செத்துருவாங்க. அதனால் ஆ. என் தேகம் பூரா நீலமையாயிடும். நீங்க டேடி ஆயிடும். அப்ப பிடித்ததும் ஆ. இங்க நிக்குது கண்டத்தை பிடிச்சதும். ஆமா ஆ. அப்ப பார்த்தால் பார்த்தால். இந்த அனல் அனல் 17 உலகத்திற்கும் உலகத்திற்கும் சுவாலை பறக்கின்றது அனல் அந்த வீசுகிறது. அனலை தனிப்பதற்கு தனிப்பதற்கு. தலை மேல கங்காதேவியை தலைமையிலேயே வச்சிருக்கேன் அவர்கள் சொன்னா நான் பத்தி எழுதிவிடுவேன் பாப்பா அந்த அனலை தணிப்பதற்காக ஆமா. தேங்காய் தலைமையில வச்சிருக்கீங்க. ஆமா இவன் பொண்டாட்டி இவன் தூக்கி பேசினா என்னடா ஆகும்? அதானே அது என்ன ஏய். சொல்றேன். ஐயா உன் மனைவி நீ பேசு ஆனா பெத்த தாயை நினைச்சு பாரு முன்ன அவங்கதான் தம்பி. எவன் ஒருவன் பெத்த தாயை நினைத்து வளர்க்கின்றானோ அவனுடைய வம்சமோ அவனுடைய வழியோ வழியோ. அது குறைவில்லாத நினைக்கும் நடக்கும். ஆனா பெத்த தாயை எட்டி வச்சுட்டு ஆ. திருப்பி பார்க்காத ஆ. உன் கொண்டாட்டியார நீ பொண்ணா ஆ. அந்த தெருவில் தான் போய் நிக்கணும் அதேதான் உண்மைதான் அது. கடைசியில் அது கூட கிடைக்காம போயிடும் அது கூட ஆமா கிடைக்காது. ஏன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன் யார் பெத்த தாய் தகப்பன் அதை நினைச்சு வாழணும் நினைச்சு வாழணும். அதனால் என்னுடைய திருக்கையாயிரத்தில் கைலாயத்தில் 2 மனைவி இரண்டு மனைவி, 2 பிள்ளை பிள்ளை. ஆனால் ஒன்று பூஜை. அடியார்கள் எக்கச்சக்கமான பேர்கள் ஐயோ. அப்பன் சுத்திர மாணிக்க வாசல் திருஞான சம்பந்தன் திருநாவுக்கரசர் அவன் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான இந்த அடியார். நேரத்திலும் ஆ. ஓம் நம சிவாய சம்போ சிவசங்கரா சம்போ சிவசங்கரா ஒண்ணுபடி அவன் தாங்க. போடப்ப தூளாயிடும் வேற யாருனாங்க வச்சுக்கோ இன்னைக்கு நேர பேசினா ஆனை காய் தான் ஆறு குத்தும் பத்தி தெரியல இனிமேல் தெரியும் அவனை பத்தி வேற ஒண்ணு இல்ல தம்பி ஐயா இது இருக்கு ஆமா சூலம் ஆமா சூழல் மால் மழு சூல கபாலம் இதுல இன்னொரு சின்ன என்ன கொல்ல வந்தா பூதம் ஜீவன்கள் பூதம் அனுப்பு எப்படி அந்த தாபிகா இந்த சூழல் இருக்க தம்பி என்னை கொல்ல வந்த ஜீவன் அத பூதகணம் என்னை கொல்ல வந்த ஜீவன் சூழ கபாலம் எல்லாம் இந்த சிவபெருமானை கொல்ல வந்தது எப்படி அட வேற ஒண்ணு இல்ல தாருகாவன ரிஷிகளும் கேள்விப்பட்டிருக்கா பருத்த தபயோகி ஒரு உலகத்தையே படைக்கக்கூடிய தபோ வேள்மை அவ்வளவு பலம் எடுத்தவன் அவன் என்ன நினைச்சாங்க இந்த உலகத்தை நாம் படைக்கலாம் அப்படின்னு ஆணும் கொண்டு விட்டாங்க தாருகாவன ரிஷிகள் அவருடைய ஆணுவத்தை அழிப்பது அழகான ஒரு சாமியாரா அப்படி என் தேக காட்சியோடு அந்த வீதி வழியா நான் போனேன் அப்படி போகும்போது இந்த அடியாருடைய தேகத்தை பார்த்து அந்த தாருகாவன ரிஷியினுடைய மனைவிகள் இப்படி ஒரு ஆண்மகன் இருக்கின்றானா அப்படின்னு ஆசைப்பட்டு விட்டார்கள் அப்ப அவங்க கற்பு பார்த்தா ரிஷிகள் யாரோ ஒரு சாமியார் பேர் காரித்தவன் தமர் அவன் விடுவது கிடையாது அப்படின்னு பெருத்து ஒரு யாகத்தை செய்து அனைத்து ஜீவன் பூதம் இந்த மால் மழு சூழ கபாலம் என்னை கொல்ல அனுப்பினார்கள் அப்படியே அவை அனைத்தையும் எனக்கு ஆயுதமாக ஏற்றி அவருடைய ஆணுவத்தை அடக்கி வைத்தவன் ஆமா அந்த தாருகாசுரனுடைய ரிஷிகள் ஆமா இறைவா
நாங்கள் ஆணும் கொண்டது தவறு அப்படின்னு பண்ணி விட்டார்கள். அதிகாரிகள் எக்கச்சக்கமான பேர்கள், ரிஷிகள் எத்தனை பேர்கள், இப்படி இந்த சூபரை வணங்கக்கூடியவர்கள் யாரும் குறைந்ததா சரி, அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கல்வி ஒன்று உலகம் பூரா போட்டு இந்த சிவபெருமான. ஆனால் என் வீட்டுல சண்டனா உங்க வீட்டுல சண்டையா? உலகமே பேசுறீங்க. ஒரே போன மாசம் தரிசனம் கொடுப்பாரு. கூதுவாது எதுவுமே இல்லாதவர் இந்த உலகமே போட்டது சிவபெருமான். சித்த மாசம் பௌர்ணமிக்கு 38 லட்சம் பேர் கூடி கலந்தாங்க திருவண்ணாமலை. ஆனா வீட்டுல பார்த்தா சண்டையாங்க. என்ன காரணம்? என் மனைவி இருக்காரு பார்வதி. இந்த உலகத்தையே படைத்த சக்தி அவள் வருவது, என் பாதத்தை வீழ்வது, கேள்விகளை கேட்பது, சாபத்தை பெறுவது, என்னை விட்டு பிரிவது அன்றாட வழக்கம். ஆனா என் பழக்கம் அப்படி அல்ல. எல்லோருக்கும் காட்சி கொடுக்கணும். சக்தி இல்லையே, சிவம் இல்லையே அப்படின்னு நல்ல எண்ணம் எனக்கு. ஆனா அவ எப்படியாக சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம். ஆனால் இன்று பங்களாப்பேட்டையில் எல்லோரும் காட்சி கொடுக்கிறது. அதனால் அவளை அழைத்து தனிமை கொடுப்பதை விட சக்தியும் சிவனும் கொடுத்தால் இந்த சரித்திரம் படைக்கும். அதனால் காலதாமதம் இல்லாமல் உமா மகேஸ்வரி அழைத்து வாருங்கள். பரமகரன் உமா பார்வையில் இருப்பார்.
எங்கடி போயிட்ட அனந்தனி? வந்துட்டேமா பட்டு தண்ணி. யாரா கம்மி என்ன பட்ட தண்ணி வர? ஏய் பாரு மருமோட பல்ல போடுவாங்க கம்னு. ஐயா நான் ஒரு சிந்தி. ஐயா நான் ஒரு சிந்தி கக்குத்து சந்தி நாட்டமோரி கையிலே நாட்டமோரி கையிலே நாட்டமோரி கையிலே நாட்டமோரி கையிலே தண்ணி இருந்து டப்பா இருந்து நீங்க சொல்ற புத்தகம் பாத்தியா நீ மன்னவா ஒரு பாட்டு வச்சு கண்பாய் அதுக்குதான் இப்ப மருமகளை சீன்றா நைட்ல கொண்டாடிட்டு போறாங்க மருமகிட்ட போற கம்மியாட்டி. வாங்கய்யா வணக்கம் 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 நமஸ்காரம். ஏய் ஓ நமஸ்காரம். அருமை 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 அருமை. ரெண்டு எருமை இருக்கு. ஏய் நமஸ்காரம் நமஸ்காரம். நந்தனம் வந்தனம் 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 தந்தே தந்தே அரிகள் அருமை அருமை. சரியப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சம் சபை. லட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. ஆமா லட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில தம்பி யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு அத ஜீப்ல தெய்வம். ஓ தெய்வம் அதோ ஜீப்ல தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணதெய்வான்கள். ஆமா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் பாதத்திற்கும் இன்னும் அம்மனுடைய பாதத்திற்கும் இன்னும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பு அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். இதனுடைய விளக்கம் என்னவென்று புரிஞ்சுதா பூபதி? விளக்கம் இல்ல விபரமா சொல்லணும். விபரமா சொல்லுமா. அம்மா தாயே பரஜம்மா அம்மா தாயே எம்மால வந்து ஏறு பாகத்தில் என்னுடைய விளக்கம் புரியுதா தம்பி? விவரமா விளக்கம் விவரமா புரிந்து விட்டது. எப்படி? உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி. உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி அப்படி என்று விளக்கமா புரிந்தது தம்பி. ஏய், எனக்கு 4 தாதிமார்கள். 4 தாதிமார்கள். 4 தாதி பெண்கள். பெண்கள் யார் யாரு? அனந்தனி, அனந்தனி, கமலனி, கமலனி, காக்கணக்கு, 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 நோக்கணக்கு. நீங்க வந்து நக்கு. அதுதான் ஜீவாடா.
கமலனி கணக்கு நோ கணக்கு நீ வந்து டேய், யாரு நக்குன்றா ஏய் நான் நக்கறா நானே அவன் மர்மாட பல்ல புடுறாள நானே அண்ணாவா டேய் டேய், பூபதி. சரியப்பா இருக்கட்டும், அது எவ்வளவு இருக்கட்டும். ஏய், பார்வதி, உமா, மகேஸ்வரி, ஈஸ்வரி. ஆமா அப்படி மட்டும்தான் தெரியும் உனக்கு. ஏய், கைலாயமே கோவிலா வீற்றிருக்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்தருளிய 2011 நேத்திர படுத்தறலையா சிவபெருமானுடைய உடல்ல சிவபெருமானுடைய உடல்ல சரியா சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. சரி அந்த சிவபெருமான உடல்ல பாதி இடமாக பெற்றவர்கள் ஒரு கண்ணு ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கையு ஒரு கண்ணு ஒரு காது நம்ம பண்றாங்க ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கை ஒரு காலு பாதியம் உடல் 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 பாதி பள்ளி. ஏய் தம்பி பூபதி, ஏய் எள்ளுக்காய் பிளந்தார் போல அந்த ஒரு சிவபெருமானுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. அது விடு, அது பாதி பாகத்தை பெற்றவள். நீங்க வராதே உன்கிட்ட வா. என் அம்மா பெரிய ஆளா? அம்மா கிட்ட நானே கதை ஆகாச கதை ஆகிறாத ஏய், அம்மா கிட்ட ஒழுங்கா கேட்டா. நான் ஒழுங்காதான் மறுபடியும் கேட்கறேன் சிவாயம்மா சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி. பார்வதி ஆனா தம்பிடே பூபதி, இந்த பார்வதிக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டு. உனக்கே பட்டு பேருனா பேருடா என்ன பட்டு பேரு? ஏய், வாயாடவே தெரியாத வாயாடி. வாயாட தெரியாது வாயாடியா? ஒரு பொம்பளை பட பேசுனா ஐயோ அவ பேரு வாயாடி முண்டடான்னு வாயாடி முண்டடா வாயாடி வாயாடி முட்டை அல்ல. எப்படி பசங்க பாப்பா வாயாடி தான் கம்முனுக்குதான். ஐயோ அது பெரிய வாயாடி சாலையப்பா. வாயாடி சாலி. ஆமா என் வாய் கிளறாத. ஆமா தண்ணி சோறு வச்சுக்கிற கிளறாங்க. மன்னவார் ஒண்ணு ஏய், இங்க பாருங்க. ஏய், வாயாடவே தெரியாத வாயாடி சொன்னே. அது எப்படிமா வாயாடா தெரியாதுன்னா ஒரு வாயாடினா என்ன காரணம்? யார பார்த்து வாயாடி சொன்ன? ஏய், உன் பொண்டாட்டி வாயாடுவோம், உன் தங்கச்சி வாயாடுவோம், உன் சித்தாத்தா பெரியாத்தா, உன் சின்ன மாமியா பெரிய மாமியா, உன் குத்துல கொடியில வம்சத்துல அப்படிப்பட்ட வாயாடி கிடையாது. ஓ, யார பார்த்து சொன்ன வாயாடின? ஆடாங்க எம்மா வாய வச்சு ஏன் தெரு பக்கம் வந்துட்டு போற? என் பொண்டாடி வாயாடி ஆயிடும் அப்புறம் வாய பார்த்து. ஆமா, உன் பொண்டாட்டி அப்படி பூச்சாட்டு இருக்கிறா. என் பொண்டாடி வாயே இல்ல, உன் பொண்டாடி தீயே இல்ல. உன் முன்னாடி கூட்டாளியோட பேசுறா. ஏய் மன்னவார் உன்முகம் ஏய் மத்தளக்காரன் கூட குந்தி நீ ஆட்டம் போடுற என்ன? போறப்பா பேண்டவனே போ. ஏய், இதுக்கு அருமையா ஒரு புலவர் எழுதி வச்சிருக்காரு. எப்படி தந்தையவனேது ராஜகாலன் தன்னுடைய தாயுனான் ராஜகாரி தன்னுரிமை மாமன் சூதுகாரன் சிதம்பரத்திலே தில்லை நடராஜ பெருமாளாக சிவபெருமான் ஒரு கால தூக்கிண்டு ஆடிண்டே இருக்கார். அவர் வாதக்காலன். தன்னுடைய தாயும் நான் வாதக்காரி. எந்த நேரமோ ஈசனோடு வாதாடி கொண்டே இருப்பவள் இந்த வாதக்காரி. வாதாடி கொண்டே இருப்பவள் சூதுக்காரன். யாரு? தன்னுரிமை மாமன் சூதுக்காரன். அந்த வேளவனுக்கு மாமன் யாரு? என் அண்ணன் யாரு? கோபாலக்கண்ணன் சூதுக்காரன்.
அதை விட இன்னும் தேவர்கள் எல்லாம் திட்டி பாடி இருக்காரு. எப்படி? அந்த இந்திரனும் மகா யோனிக்காரன் மனைவி யாரக்காரி இன்னொரு வள்ளியிலும் வேலைக்காரி அங்கு மலங்காரி இந்திரன் உடம்பெல்லாம் யோனியா போனாரு. ஆமா, என் மனைவி தெய்வ யானைக்காரி. தெய்வ யானை இருக்காங்களே, தேவ இந்திரன் மகள் அவங்க யானவத்திலே பிறந்தவங்களாம். இன்னொரு வள்ளியிலும் வேடக்காரன். வேடக்காரனா சென்றவன் இந்த முருகன். அப்பேர் விட்ட இன்னும் அருமையான வரி, கடைசி வரி சென்ற இங்க பாரு, அங்க போவாரா? அதான் இங்க என்கிட்ட பேசினா அங்கேயா போற தம்பி. அதை விட இன்னும் கடைசியில அது அருமையான வரி. அது எப்படிமா அப்படின்னு கேக்குறேன். செந்தமிழை பாட ஆசைக்காரி எந்த நீடராவில் ஓசைக்காரி செல்வமான கால மோசக்காரி இது வரியா செல்வமுனையாத மோசக்காரி. பாட 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 அருமையா பாட்டு வந்துட்டே இருக்கும். ஆமா, குடி குடி குடிக்க போதை வரும். எங்க எந்த தத்துவத்தை எடுக்கிற மாதிரி செந்தமிழை பாட ஆசைக்காரி எந்த நிட நாவில் ஓசைக்காரி. ஆமா, பாட பாடதான் நாவு குரல் நல்லா வரும். கண்டிப்பா. எந்த நீடனாவில் ஓசைக்காரி செல்வமனுகாத மோசக்காரி. ஏண்டா எப்படி கடைசி வரி செல்வத்தையே கொடுக்க மாட்டா மோசக்காரின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா உனக்கு தம்பி? சொல்லியம்மா. ஏன்னா இதுக்கு நாடகக்காரங்க எவ்வளவோ நாடக பேராசிரியர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பவுடர் போட்டு அருமையா வந்து ஆடி இருக்காங்க. ஆமா இல்லையா? அதே மாதிரி ஆட்டக்காரங்க யாருன்னா செல்வாக்கா வாழ்ந்தாருப்பா. அவருக்கு என்னப்பா 10 ஏக்கரா சொத்து இருக்குது, 20 ஏக்கரா சொத்து இருக்குது, நல்ல 2 வீடு இருக்குது, 4 அப்படி பேர் வந்துருக்குதா? அப்படி இல்லம்மா, அப்படிலாம் வரல. 10 மணிக்கு நம்ம பவுடரை போடுறோம், 6 மணிக்கு பவுடரை தொடைக்கிறோம், ராவு புலா கத்துறோம். எப்படி நம்ம 10 மணிக்கு பவுடர் போட்டு 6 மணிக்கு நம்ம தொடைக்கிறோமோ அதே மாதிரி துடைச்சின்னு போயிருக்கு நம்ம வீடு. ஆமாண்டா, அதாண்டா உண்மை தாண்டா ஆட்டக்காரன் பழப்புன்றியா? சரியப்பா. அதே போல தம்பி ஈசனோடு இப்ப சாதாரண பெண்கள்லாம் ஒரு கொயாடில சண்டை போட்டுக்குவாங்க. தண்ணி போயிட்ட தண்ணி கஷ்ட காலம் வந்துச்சுன்னா, காசு காலம் வந்துச்சுன்னா ஒரே கொயாவில போய் எல்லாம் மொத்த பேரும் தண்ணி பிடிப்பாங்க. எனக்கு ஒரு குடம் விடுறி, என்ன வேலை கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தம்பி கொயாடியில சண்டை போட்டுவாங்க. நான் தான் முன்ன வந்தேன், நான் பின்ன வந்தேன். ஒரு குடம் விடுறி, ஆம்பளை பேட்டு சூத்துக்காம தண்ணி இல்லடி, ஐயோ அந்த பேட்டு சூத்துக்காம தண்ணி அப்படியே ஒரு பந்து போடுவேன் தம்பி. அதே போல பெண்கள் எல்லாம் கொயாடியில சத்தம் போட்டுவாங்களே. பெண்கள் எல்லாம் சேர்ந்த அதோ பெருமாள் நாடக பேர் இதோ இந்த உமா பாரதிக்காக வைங்குள்ளார். அவர் குடும்பத்தில் பொன்மரியம்மன் குடியிருந்து தம்பி அதை போல தம்பி அதை இந்த பெண்கள் எல்லாம் கொயாடியில சண்டை போடுவாங்களே. ஆமா, அதை போல வாயாடி நான் கிடையாது. அப்படி எப்படிமா வாயாடி? ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஈசனோடு எனி டைமும் வாதாடி 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 காலில் வச்சிருந்தி தம்பி. அதை போல தம்பி, ஏன்னா ஈசன்கிட்ட எந்த நேரமும் எங்க ஆம்பளைங்கிட்ட எந்த நேரமும் சண்டையே தான் போட்டுட்டு இருக்கேன். என்ன காரணம்? ஆமாண்டா, குடும்பத்துல எப்பயுமே நிம்மதி என்பதே கிடையாது. என்ன காரணம்? அவரை பார்த்தா எனக்கு கோபம் தாண்டா வருது. அடி மாறி ஒரு ஊடுகார பார்த்தா ஆசைதான் வரும், கோபம் வருது. ஆமாண்டா, கோபம் தான் வருது.
ஏன் தெரியுமா? அவர் எங்க இடையே எங்க இருந்தாருன்னா கொஞ்சம் தூரமா போயிட்டா அவரை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, என்ன பண்றாரு எது பண்றாரு வரலையே அப்படின்னு அவரே நினைச்சிட்டு இருப்பேன். ஆமா, ஆனா அவர் நேர்ல பார்த்துன்னு சொன்னா கோபம் தாண்டா வருது. தூரமா போயிட்டு ஆசை வருது, கிட்ட வந்தா கோவம் வருது. அது என்ன காரணம் தெரியுதா? நான் ஏறக்கூடிய வாகனம் அதோ போய் சிங்கம் வாங்கணும், அந்த ஈசன் ஏறக்கூடிய வாகனம் காளை வாங்கணும். காளை வாகனம். டேய் தம்பி, அப்போ சிங்கம் என்ன நினைக்கும்? எப்படா அந்த காளை மாடு நமக்கு கிடைக்கும், அதை புடிச்சு 4 வாய் சாப்பிடலாம் தான் அது நினைக்கும். அடிச்சு எப்ப சாப்பிடலாம்னு நினைக்கும் சிங்கம். அதே போல அவரை பார்த்தா கோபம் தான் வருது. ஆனா வாகனமே சரியில்லாத போது வாழ்க்கை எங்கிட்ட சரியா இருக்கும். ஆமா, அதனால எங்க குடும்பத்துல எப்பயுமே சண்டையே வந்துட்டு இருக்குது. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு எனக்கு 2 குழந்தை. ஆமா, ஆணை முகம் பானை வயிறு விநாயகன். அது அழகான வடிவேலன் முருகப்பெருமான். 2 ஆண் குழந்தை பெற்றுருக்கேன். இந்த குறையும் கிடையாது. ஆனா குடும்பத்துல எந்த நேரமும் சண்டையே வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சண்டை வேணாம். வெரி கன்ஃபார்ம் விஷயம் இங்கிலீஷ் ரைட்டா குஸ் குஸ் கஸ் கஸ். சரி சரி. இன்னைக்கு ஏன்னா சண்டையே ஒரு குடும்பத்துல போட்டுட்டா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? ஐயோ 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 ஐயோ, என்னடாப்பா இது பரம கோடலும் பார்வதி குடும்பம் சீர்ஷ குடும்பம்னுவாங்க, கந்தல் குடும்பம்னுவாங்க. யாயா ஆமான்னு தெரியும் எனக்கு. ஆமா, அது மாதிரி பாக்குறவங்க நம்ம 3 பேர் பார்த்து 4 பேர் காய் மூய கூடாது. நம்ம மூஞ்சில யாருமே கூடாது. பாய் 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 பாய். கையெல்லாம் காட்ட மாட்டேன். அவனே டயர்ல போறானே. கண்ணாடியே போட முன்னாடி போட முன்னாடி. சரியப்பா, அதனால இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை வேணாம். ஆமா, சிவபெருமானை பார்த்து சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கேன். ஆனா நேரா போல இன்னைக்கு சிவபெருமானை பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரு என்ன மூட்ல இருக்காரு தெரியல. அவருக்கு கொஞ்சம் ட்வீட் பண்ற மூட்ல இருக்காரு. அவர் நல்ல மூட்ல இருப்பாரு. சரியப்பா, இருந்தாலும் சிவன் அந்த சிவபெருமான் வெள்ளி அம்பலத்தில் அமர்ந்திருக்கிறாரு மட்டும் போய் பார்த்துட்டு ஓம் நமச்சிவாயம். ஐயா பரமகாடலே, ஏமா இந்த சில்லாகோல கொடுங்க 4 எலி குத்திட்டு வரேன். மகராசனா எடுக்கும்போ. ஏங்க டேய், இது சில்லா கோல் அல்ல, ஆக்கல் அழித்தல் படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் திரி சூலம். ஒரே குத்த குத்துட்டா எனக்கு யாரு பாத பூஜை பண்றது? அப்படி மன வச்சுல அந்த சிவபெருமான் அருமையாக உட்கார்ந்திருக்கார். காலை பூபதி, இன்னைக்கு சண்டை வேணாண்டா. சிவபெருமான் பாதத்துல வணங்கணும் அப்படின்னு ஆசையோட வந்திருக்கிறேன். இரு, அதனால நீ நேரா போற சிவனை பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். உங்க அம்மாவா? நீங்க அம்மா நம்ம நீ நான் சொல்றது உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. உலகத்துக்கே படியளக்கு பரமசிவன் நாம. ஆமா, அம்மா சொல்ல அர்த்தம். சரி சரிங்க வா, நீ போயிட்டு உங்க அப்பா வர்ற சொன்னான்னு போய் சொல்லு. உங்க அப்பா உன்னை வர சொன்னாரு. ஓ, அந்த காய்பாய்ச்ச குடும்பம் நீ இந்த அளவுக்கு ஆகும்போது ஆமாண்டா. அவரோட இவர் ஆயிட்டாரு. பூபதி, நீ குடும்பத்துல சண்டை வேணாண்டா. அம்மா ஐயோ, வாய மூடு. சரி, அதனால டேய் அவர் எந்த வகையில எனக்கு அவர் அப்பா அது போய் கேட்க முதல்ல போ. சத்தியமா எனக்கு நடுப்பு இன்னைக்கு. அந்த அம்மாவுக்கு நீங்க எந்த வகையில அப்பா அதை கேட்டு அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா கண்டிப்பா அதை நீ போய் கேட்டுவா. சீக்கிரத்தில் நானே போய் படிச்சுக்கிறேன். போடா. என்னடா கூலி ஆளு போக 4 மூட்டை ஆச்சு. ஆமா, என் இடத்த வார்த்தை விட்டுக்கிறாங்க. நீங்க தான் சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணுமா? முன்னால ஏண்டா டேய், ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை முன்னாடி இருக்கிறாங்க வச்சுக்கோ. ஆமா, ஒரு பொண்டாட்டி கேட்டா ஆம்பளை தெரிஞ்சுக்குவானா, இல்ல பொண்டாட்டியை கேட்டா ஆம்பளை பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்டாட்டி போய் ஆம்பளை கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாத விஷயத்த ஒரு ஆம்பளை தான் சொல்லணும் பொம்பளைக்கு. ஆமா இல்லையா? அதனால உன் பொண்டாட்டி உன் குடும்பத்துல என்னன்னு கேப்பா. வாங்கட்டா இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வரதுன்னு கேப்பா. ஐயோ, எவங்கிட்ட போயிட்டு ஒரு பொம்பளை கேப்பா. குடும்பத்துல உப்பு இல்ல மிளகா இல்ல அப்படிதான் கேப்பா. ஆமா, அதனால எந்த வகையில அவரு எனக்கு அப்பா, அவர் தான் முதல்ல சொல்லணுமா? அதை போய் கேட்டோம். முதல்ல ஏமா எந்த வகையில அம்மாவுக்கு அப்பா நீங்க தான் முதல்ல சொல்லணுமா?
ஒரு பெண் தெரியாத கேள்விகளை கேட்டால் கணவன் சொல்லணும். கண்டிப்பா நியாயம்தான். ஆனால் அவள் அருகாமையில் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று நல்ல முறைகளை கேள்விகளை கேட்டால் அந்த கருத்தை சொல்லலாம். கண்டிப்பா வரும்போதே உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு போய் சொன்னா இந்த பரம கடவுளுக்கு அவ எந்த வகையில அம்மா அது அவளே சொல்லு போயிச்சாரு. ஏமா பாருங்கம்மா நீங்க தான் முதல்ல சொல்லணுமா? இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. ஓஹோ இந்த உலகத்தையே படைத்தவள் சக்தி. அந்த ஈசனையும் படைத்தவள் இந்த சக்தி தான். நான் தான்டா அவரை நான் படைத்ததால் அந்த வகையில அவருக்கு நான் அம்மா, அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. அதை போய் கேளு முதல்ல போ. இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி. ஆமா உன்னையும் படைத்தவள் சக்தியா? ஆமா. அந்த வகையில உங்களுக்கு அம்மாவா? என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா நியாயம்தான். என்னை அவள் படைக்கின்ற பொழுது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். ஆமா. அப்ப எங்க மச்சான் பார்த்தா நாராயணன் தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படி ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிய வைத்தார். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவருடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்ப புரிஞ்சு போச்சாடா உலகத்துக்கே அம்மை எப்பன் யாருன்னு கேட்டா? அம்மை எப்படி கேட்டா பரமனும் பார்வதியும். குடும்பத்துல சண்டை வேணாம் போற அவரு வாதவாக பண்ற நீ நேரப்பா ஊடுகாரு பாரு பாக்குறமோ அப்போ ஐயோ புசு ஐயோ புசு ஐயோ புசு ஐயோ எங்க போனாலும் ஐயாவுக்கு போவியா? ஐயோ புஷு புஷு புஷுன்னு பூந்திச்ச பாம்பு. அத கொஞ்சம் அடக்கு அடக்கு அடக்கு. அடை போய் தான் கிடைக்குது பழம். அங்க போய் பாரு. அங்கயா அடக்கு அடக்குடா. அங்க பாரு என்னது மாருங்க பாம்பை கொஞ்சம் அடுக்கு அடுக்கு. ஏன் கொஞ்சம் பாம்பு அடுக்கு. பாருங்க பயந்து ஓடுறாங்க. சீர்துரா. அப்படி அல்ல. குற்றமற்ற சிவனுக்கு ஒரு குண்டலமானால் அந்த கோரும் திருமாலுக்கு ஒரு குடையுமானால் கட்ட குழல் பிடித்த பார்வதிக்கு கங்கணமானாய். நான் சிவபெருமான் அந்த பாம்பை தோடா அணிஞ்சிருக்கேன். எங்க மச்சான் நாராயணன் சயனித்திருக்கா அவ கங்கணமா கட்டிருக்கா. அந்த அரவம் தீரவில்லை, மனதில் எப்படி ஆணுவம் தீர்கின்றது. அந்த ஆணுவத்தை அடக்கி அருமையா சொல்றோம். ஆணுவத்தை அடக்கி அருமையாவா புஷு புஷு நாங்க பாடுறா. ஐயோ ஐயோ நிலவமா காலம் முடியா கட்டிரு பாப்பா. டேய் எங்க வீட்டுக்காரருடைய பெருமை உனக்கு தெரியுமாடா? அருமையான பெருமை. கருணை பொழியன் திரு அருணை பதியில் வளர் கைலை மலையில் வாழும் கர்த்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே. கருணை பொழியன் திரு அருணை பதியில் வளர் கைலை மலை வாழும் சுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே உந்தன் காட்சி தருவாய் பரி சுத்தனே. இந்த காசி யோர்புரை பேசி தெய்வமே ஆசையாய் உனக்கு தெய்வமே ஆசையாய் உனக்கு செய்கிறே கர்ம பாவம் தீரவில்லையா என்னை காக்க வரவும் நம் இல்லையா. கருணை பொழியன் திரு அருணை பதியில் வளர் கைலை எப்ப பார்த்தா பெரிய பூதம் 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 அங்க பெரிய பூத பாட்டு தான் அங்கேயும் பாத்துட்டியா? அந்த பூதத்தை கொஞ்சம் அடக்கு. அந்த பூதம் தீரவில்லை,
ஒரு மனிதனுக்கு 5 பஞ்சபூதம். 5 பஞ்சபூதம். அப்பு, தேயு, வாயு, பிரித்தி, ஆகாயம். ஆகாயம். 5 பஞ்சபூதம். ஆஹா. அந்த ஐம்புலன்களை அடக்கி எப்பா உங்க லைன் வரும் லாரிக்கார போடுங்க வர ஏய் யமா 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 எப்பாடு எவதேமா பொறுமையா போ. லெஃப்ட் வாங்க கொஞ்சம். ஆமா கொஞ்சம் பொறுமையா போ மாமா சித்தமா. அண்ணா அண்ணா அவர் பாத்து போனா நம்மளே இருக்கோம். சரி மாமா. ஏய் தாத்தா வண்டி ஓட்டறாரு. ஏய் ஐயோ பூதம் எப்பா பூதம் சேரவில்லை. ஆஹா. ஏய் ஐம்புலன்களை அடக்கி அடக்கி இறைவா சர்வேசா உன் பாதமே கதி அப்படி என்று அப்பு, தேய்வு, வாயு, பிரித்து, ஆகாயம் இந்த மனதிற்குரிய ஐம்புலன்களை அடக்கி வணக்கத்தோடு வந்தால் என் பாதத்தை காணலாம். நான்கு அறிவிக்கத்தோடு வந்தால் என் பூதம் அவ என் அருகாமல் விடாது. அடங்கி வரட்டும். சரி அடங்கி போறேன்டா. அவருடைய பெருமையை பேசிண்டே போறேன். சேவி போ ஆகட்டும். அண்ணமலையாகுமே என்னுடைய பொறுப்புடன் சென்றாமரை சரி பாதத்தை பணிந்ததா நீ சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம் ஆகட்டும். சுகம்மா சுகமா சுகம்மா நான் சுகமா எந்த வகையில சுகமா வாய்வா எந்த வகையில ஒரு பொம்பளை சுகமா ஐயோ 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 சுகமாயிரு சொல்றியே. சுகமா இருந்தா எந்த வகையில சுகமா இருக்கு? நான் சும்மா போ. என் கால்ல விழுந்த நல்லா இரு அப்படி சொன்னா நான் சும்மா போ. அண்ணா போ. மூடு வாய நீ தகுதி எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ஒரு தகுதி இருக்கணும் உங்ககிட்ட. அது கிடையாது உங்ககிட்ட. என்ன தகுதி? கட்ட நாள் முடிஞ்சு எனக்கு என்னையா சோகம் உனக்கு நவரியா டேடியா ஐயா கத்தரே கேளி உன்னை கல்யாணம் செய்து ஐயா அத்தரே நீங்கள் அழைத்துமே வந்து நான் வந்த நாள் முதலா எனக்கு எந்தெந்த உடமை நீ பார்த்தி கட்டின தாலிக்கோ மணி ஒன்றுண்டோ வந்துட்டியா? இவரு கட்டினார தாலி அந்த தாலிக்கு பக்கத்துல 2 குண்டு வாங்கி பார்க்க வக்கில்ல. இப்படி சொல்றாரு என்ன சகமாயிரு அப்படின்னு நீட்டுறாரு அவரு. கேள்றாரு ஐயா பரமகல்ல அந்த தாலிக்கு நடுவுல 2 குண்டு போகலாமே. 2 குண்டு போகிறேன் யார் 2 குண்டு போகத்தான்? ஆனா உனக்கு சேரம் இல்லன்னா கொடுத்துருவாரு. கட்டின தாலி ஒன்றுண்டோ அடி பை
பைத்தியக்காரி ஏ, அடி ஓடுகாரி ஓடுகாரி வக்கில்லாத ஆளு இருடி. தரம் இல்லாத ஆளு ஐயா கட்டின தாலி போல் கடமணி ஒண்ணுண்டோ இந்த மாதிரி ஏமா நீ எதுக்கு மேய்ச்சி வைகாசி 30-31 தேதி வருமானம் வந்து போப்பாரு ரைட்டு தாலி கட்டது உண்மை ஆனா அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு நானல் வாழை சிப்பு யாருக்கு போப்பாங்க அவங்க அம்மா வீட்டுல அவங்க அம்மா வீட்டுல பக்கத்துல என்ன போட்டீங்க ஐயா ஓ உனக்கு சிபாத்து வேற ஆளுக்கு தான் உனக்கு இருக்கட்டும் என்ன போ எங்க அம்மா வீட்டுல வக்கு இல்லையா ஆமா. எங்க அடி அம்மா ஓடுங்க. அடி ஓடுங்க. அடி ஓடுங்க. உன் கதையை எடுத்து சொன்னா சிரிச்சு விடும் தெருவு சிரிக்கும். இந்த ஊரு உன் கதை சிரிக்கும். ஆமா வக்கீலாரு. என் தாய் வக்கீலாரு. எங்க தாய் ஓடுங்க. சொல்றதுக்கு உனக்கு இல்ல தகுதி இருக்கு எங்க ஆத்தா விட்ட குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன என்ன ஏமா குண்டு நானும் யாருக்கு போப்பாங்க தாய் விட்டு தான் போப்பாங்க ஓ ஐயோ யாரு என்ன பத்தி உனக்கு தெரியாது உனக்கு வாயை கீழ்ச்சி பிடிச்சி அடியோ பாப்பா நல்ல பாட்டு போட்டு எனக்கு எனக்கு சொல்றதுக்கு வாடி அம்மா எங்க தாய் வீட்டுல வக்கீல் அம்மா பகிச்சா பேசுறியா எங்க அம்மா என்ன அம்மா அப்படியே தாய் வீட்டு தண்ணி போப்பாங்க பக்கத்துல ஆமா நாங்க வெக்கத்து போய் தான் வந்துட்டோம் வயிலாத வந்துட்டு விட்டுட்டாங்க ஆமா நீ என்ன சொன்ன தட்சகன் என்ன உன்னை கோரி தவம் செய்தான் ஆமா உன்னை என்ன மகளா பிறக்க சொல்லி தவம் செய்தாரு சரி நான் போய் மகளா பிறக்க சொன்ன நீ சரி நான் போய் 51வது பெண்ணா தாட்சாயணியா தட்சகனுக்கு மகளா பிறந்தேன் ஆமா என்னடா பண்ணிக்கிறா கட்டி விட்டுருப்பான் தட்சகனுக்கு மகளா போய் நான் பிறந்தேன் கொஞ்ச காலம் நான் பிறந்து எதனா சொல்றது எப்படி வரணும்னு சொல்லலாம் ஆனா அங்க போய் மகளா பிறந்தா கொஞ்சம் காலம் ஆச்சு இனிமேல என்னால பிரிஞ்சு வாழ முடியாது சிவனே சரி ஐயா கங்காதரா திருநேத்திரா என்ன வந்து சேர்த்து என்ன கட்டிக்கும் போய் என்ன கல்யாணம் செய்து போங்க அப்படின்னு ஆத்தங்கரைக்கு சென்று மணலிலே லிங்கமா செய்து லிங்காதர பூஜை செய்து கொண்டிருந்தேன் இவர் என்ன பண்ணாரு நேரா ஆத்தங்கரைக்கு வந்துட்டாரு வந்த உடனே ரிஷபவாகனத்துல வந்தாரு பாரு ஓ நம்மள கூட்டின்னு போய் ஆத்தா வீட்டுல கூட்டின்னு போய் எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கட்டின்னு போவார் நான் நினைச்சது காலை வாகனத்துல ஏறி உட்காந்துட்டேன் இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு எங்க ஆத்தா விட்டு கூட்டும் போல நேரா கைலாயத்துக்கு என்ன ஈர்த்துன்னு போய் தாலி கட்டிட்டாரு இந்த ஆளு ஈர்த்துன்னு போன பொண்ணுக்கு எதனா தாய் வீட்டுல மரியாதை மரியாதை இருக்குமா கூட்டும் போய் சட்டம் பேசுறேன் நான் சொல்லுங்க இல்லையா இவன் அப்பனுக்கான தட்சகன் அவன் தவம் செய்தா என்னை கோரி என்னப்பா வர வேணும்னு நான் கேட்டேன் அவன் கேட்டான் உன் ஒண்டாட்டி உமா மகேஸ்வரி எனக்கு மவளா பிறக்கணும் அப்படி வர கேட்டான் நான் எப்பயுமே சரி சொல்லிட்டேன் இவளு என்னை விட்டுட்டு 51வது பெண்ணா தட்சகனுக்கு தாட்சாயணியா இவள் பிறந்தான் அப்படி பிறந்து வளர்ந்து விட்டான் கொஞ்ச காலம் ஆச்சு சரி இவன் போனவன் என்ன கதியாச்சு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நான் நோக்கி போனா இவன் அப்ப தட்சகன் நான் நினைக்கிறான் உலகத்துக்கே படியாளுக்கு பரம கடவுள் அவன் காலில் போய் பெண் விழுந்து உன் அவளை எனக்கு கூட நான் கேட்கணுமா அப்படின்னு ஆணவத்தில் இருக்கான் யாரு தட்சகன் இவன் ஆணவத்தில் இருக்கான் இவனை பார்க்க தேவையில்லை இவளையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு போனா மணலை கூட்டி லிங்காதர பூஜை செய்து இறைவா பரமேசா என்னை ஆட்கொள்ளும் தபம் செய்தேன் கண்ணே தாட்சாயன்னு நான் கூப்பிட்டேன் வாங்க சுவாமி எங்க அப்பாவை பெண் கட்டு திருமணம் செய்யணும் சொல்லணும் இல்ல என்னை பார்த்ததும் ஒரே ஓட்டம் ஓடி வந்து என் ரிஷிபாவனத்துக்கு வந்துட்டான் நான் இழுத்து வந்துட்டேன் அது ஓடுகாரியே அது ஆட்டாவுக்கு வக்கீல் நீதான் வக்கீலா ஆமா இவரு அப்படியே பெரிய மாளிகை கட்டி வச்சுக்கிறாரு பாருங்க சுடுகாட்டுல சரி ஆமா என்ன சொல்றேன் என்ன என்னையா அப்படியே என்ன மாமியார் விட்டு கேவலப்படுத்தும் கூடாதான் நான் சொல்றதுக்கு சரி யாரு எப்படி இருந்தாலும் எனக்கு நீ தானே தேவை அதனால குப்பை எல்லாரும் கிளறாதீங்க எதுவும் குப்பையை கிளற தேவையா அதுதான் பிறக்கும் மூடி மறக்க அது தேவையில்லை சரிங்க எல்லோருக்கும் பங்களாப்பேட்டையில காட்சி கொடுக்க ஆகட்டும் நீ நினைச்ச
கடவுள் உமா பார்வதி இருந்தால் அந்த வச்சிருக்க எனக்கு என்னது வர வேண்டாம். ஆமா யோனின் வையால் பிரகாரம் அவன் கையில் சாப்பிடுறான். சரி அப்படியே வர கைலாயம் மூடுங்க சொன்னோம். இப்படிக்கு பகவான் இருப்பா.